பணத்தை பற்றிய இந்த 10 கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. த சைக்காலஜி ஆஃப் மணி, இந்த புக்கோட ஆத்தர் பேர் மார்கன் ஹவுசல். இந்த புக்கை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக்கில் இருந்து ஒரு 10 விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த 10 கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் தொடர்ந்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, டைம் இஸ் ஈஸி. நேரம் தான் பணமாக மாறுகிறது. இந்த உலகத்துல பணத்தை வச்சு பணம் சம்பாதிச்சவங்களை விட இந்த நேரத்தை வச்சு பணம் சம்பாதிச்சவங்க தான் அதிகம். அதனால உங்களோட நேரத்தோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கோங்க. உங்க நேரத்தோட முக்கியத்துவத்தை நீங்க உணர்ந்தா உங்களோட நேரம் உங்களுக்கு பணமா மாறும். நம்பர் 2, கெட்டிங் வெல்தி இஸ் டிஃபரன்ஸ் ஃப்ரம் ஸ்டேயிங் வெல்தி. பணம் சம்பாதிக்கிறது வேறு, வளமாக வாழ்வதும் பணக்காரனாகவே வாழ்வதும் வேறு. சில நேரங்களில் நமக்கான வாய்ப்புகள் சரியா அமையும். நம்மளால நல்லா உழைக்கவும் முடியும், நம்மளால நல்லா கை நிறைய சம்பாதிக்கவும் முடியும். ஆனா அப்படி சம்பாதிக்கிற பணத்தை வச்சு வாழ்நாள் முழுக்க உங்களால பணக்காரனா வாழ முடியுமான்னு கேட்டா அந்த கேள்விக்கான பதில் நீ அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போறேங்கிற செயல்ல தான் அதனோட முடிவு இருக்கு. ஸோ இன்னைக்கு எப்படி பணம் சம்பாதிக்கணுங்கிறத தாண்டி சம்பாதிக்கிற பணத்தை அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிற கட்டாயமும் நமக்கு இருக்கு. வாட் நெக்ஸ்ட்? நம்பர் 3, ஸ்பெண்டிங் மணி டு ஷோ பீப்புள் வாட் யூ ஹாவ் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் வே டு லூஸ் இட். பணத்தை வேகமா இழக்கிறதுக்கான வழி அடுத்தவங்க பார்வைக்காக ஒரு பகட்டான வாழ்க்கையை வாழ்றது. நீங்க எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் சரி, நீங்க அடுத்தவங்க பார்வைக்கு பணக்காரனா தெரியணுங்கிறதுக்காக எதையுமே செய்யக்கூடாது. ஒரு பொருளோ ஒரு உடையோ எதுவா இருக்கட்டும், உங்களுக்கு அது வேணும், உங்களுக்கு அதனோட தேவை இருக்குன்னா எவ்வளோ வேணா செலவு பண்ணி அதை வாங்குங்க. ஆனா அடுத்தவங்க பார்க்கணுங்கிறதுக்காக வாங்காதீங்க. இதுதான் உங்களோட பணத்தை இழக்கிறதுக்கான ரொம்பவும் ஈஸியான வழி. நம்பர் 4, சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். பணத்தை பெருக்கிறதுக்கான படி சேமிப்புனா, 2வது படி முதலீடு. எவ்வளோ அதிகமாக சம்பாதிச்சாலும் சரி, ஒரு சின்ன தொகையாச்சும் நீங்கள் சேமிச்சு வைக்கணும். சேமிச்சு வச்ச பணத்தை எப்படி முதலீடு செஞ்சு பெருக்கிறதுன்னு நீங்கள் யோசிக்கணும். நான் சேவிங்ஸ் பண்ண மாட்டேன் ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்றதும் தப்பு. நான் சேவிங்ஸ் பண்ணுவேன் ஆனால் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றதும் தப்பு. ரெண்டுமே இருக்கணும், அதுதான் நல்லது. நம்பர் 5, எவ்ரிதிங் கம்ஸ் வித் அ ஹிடன் காஸ்ட். நீங்க வாங்குற ஒவ்வொரு பொருளும் ஒரு ரேட் மேல கொடுத்துருப்பாங்க, ஆனா அதுக்கு மறைமுகமான செலவு கண்டிப்பா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, நீங்க இப்போ ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஃபோனோட விலையை பத்தி மட்டும்தான் நீங்க யோசிக்கிறீங்க. அந்த ஃபோனோட பவுச்சு, அதுக்கு நம்ம டெம்பர் கிளாஸ் சேஞ்ச் பண்ணணும், அந்த ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், நிறைய பேர் ஆப்ஸோட சப்ஸ்கிரிப்ஷனும் வாங்குவோம். ஸோ இது எல்லா விஷயத்தையுமே சேர்த்து தான் நாம கால்குலேட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 6, நெவர் ஃபாலோ எனிஒன் பிளைண்ட்லி. பண விஷயத்துல யாரையுமே பார்த்து எதையுமே செய்யக்கூடாது. உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா அவங்க ஒரு ஃபோன் வாங்கிட்டாங்கன்னு நீங்களும் அதே ஃபோனை வாங்கக்கூடாது. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, அதான் நானும் இன்வெஸ்ட் பண்ணேன், அவ இந்த பொருளை வாங்கினா அதான் நானும் வாங்கினேன் அப்படின்னு பண விஷயத்துல எதையுமே யோசிக்காதீங்க. அவங்க ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி லாபம் பார்க்குறாங்கன்னா அதே இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணா லாபம் வருங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதனால பண விஷயத்துல யாரையுமே எதிர்பார்த்து பண்ணாதீங்க. நம்பர் 7, சம் பெசிம்ஸ் இஸ் ஆல்வேஸ் அலோட். எப்பயுமே எல்லா விஷயத்துலையும் ஆப்டிமிஸ்டிக்கா யோசிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பண விஷயத்துல ஆப்டிமிஸ்டிக்கா மட்டும் இல்லாம வொர்ஸ்ட் கேஸ் சென்சரியவையும் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நம்பர் 8, பவர் ஆஃப் கம்பவுண்டிங். சிறுதுளி பெருவெள்ளம். இது சேமிப்புக்கு மட்டும் இல்லைங்க, செலவுக்கும் தான் இருக்கு. அதாவது நீங்க பண்ற சேமிப்பு பார்க்க சின்னதா தான் இருக்கும், ஆனா கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது பல வருஷங்கள் கழிச்சு அது பெருகி பெரிய பலனா கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்ம பண்ற செலவுகளும் பார்க்கறதுக்கு சின்னதா தான் இருக்கும். அப்படின்னு தொடர்ந்து நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கையை விட்டு போற பணம் நமக்கு தெரியவே தெரியாது. கையை விட்டு போற தொகை சின்னதாகவும் இருக்காது, பெரிய தொகையா அது மாறிடும். அதனாலதான் இந்த த பவர் ஆஃப் கம்பவுண்டிங்கை செலவு செய்யும் போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சேமிச்சு வைக்கும் போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 9, அண்டர்ஸ்டாண்ட் சேஞ்சஸ் இன் மணி ட்ரெண்ட்ஸ். பண விஷயத்துல மாற்றங்களை உணர்ந்து கொள்ளுங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. காலம் மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி பணம் சம்பாதிக்கிற வழியும் மாறிக்கிட்டே இருக்கும்.
பணத்தை முதலீடு செய்யக்கூடிய வழி கூட மாறிக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாற்றத்தை கவனிச்சு அதன்படி செயல்படுறவங்களுக்கு தான் பணம் எப்பயுமே கடைசி வரைக்கும் பெருகிக்கிட்டே நிலைச்சிருக்கும். நம்பர் 10, மிஸ்டேக்ஸ் ஆர் காமன் ஃபார் எவ்ரி ஒன். பண விஷயத்துல சின்ன சின்ன தவறுகளும் நடக்கும், சின்ன சின்ன நஷ்டங்களும் நடக்கும். இது இயல்பு. சில பேர் இந்த சின்ன தவறுகளையும் சின்ன நஷ்டங்களையும் பார்த்து தான் பெரிய பெரிய முதலீடுகளை செய்ய மாட்டாங்க, செய்யணும்னு முயற்சி கூட அவங்க எடுக்காம இருக்காங்க. அதனால தான் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே காமன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாருக்குமே நடக்கும். சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன நஷ்டங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலும் நடக்கும். இது காமன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. த சைக்காலஜி ஆஃப் மணி இந்த புக்ல இருந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு 10 பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 10ம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா திருப்பியும் முதல்ல இருந்து பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில் யாராச்சும் இந்த புக்கை படிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.